ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி லீட் கோச் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மெமரி மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு வகையான ஸ்டோரேஜ் இருக்குது. ஒன்று வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த ஸ்டாக், அதுக்கப்புறம் இங்கே நியூவாக ஹீப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும். ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேரியபிள்ஸ்னால் என்ன, அரேஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் முன்னாடியே போட்டிருக்கணும், லைக் ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கணும். பட் டேட்டா ஸ்ட்ரக்சர் கவர் பண்ணுறதுனால இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ யார் யாருக்கானதுன்னா, இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட் தியரி தான் பார்க்க போகிறோம். இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்கும் போது ஃப்ரெஷருக்கு மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது மோஸ்ட்டாக நீங்கள் இது தெரிஞ்சிருக்கணும், லைக் எப்படி மெமரி மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஹீப்பில் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டாக்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஓகேங்களா, நமக்கு ஸ்டாக்கை பற்றி ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டாக் எதுக்காக யூஸ் ஆகும்? லைக் லாஸ்ட் இன் என்னது, ஃபர்ஸ்ட் அவுட், எது கடைசியாக இருக்கோ அதுதான் எடுக்கிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பேன் ஸ்டாக் வீடியோவில். என்னது, பிளேட்ஸ் எடுக்கிறாங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு பஃபேல போகிறோம்னா எது லாஸ்ட்டாக இருக்கோ, லாஸ்ட்டாக வச்ச பிளேட்டோ அதை தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம். இதுதான் என்னது, ஸ்டாக். கரெக்டாக? ஸோ இங்கேயும் ஒர்க் ஆகுது அப்படிதான். ஸோ ஹீப்புங்கிறதுல வந்து ஓகேங்களா சார், ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்ல என்னென்ன நம்ம ஸ்டோர் பண்ணுவோம்னா வேரியபிள்ஸ். ஓகேங்களா? என்னென்ன வேரியபிள்ஸ், லைக் வேரியபிள்ஸில் என்னென்ன ஸ்டோர் பண்ணுவோம், இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், கேரக்டர், பூலியன், லாங்கு, இந்த மாதிரி இருக்கிற எல்லா டேட்டா டைப்ஸும் வேரியபிள்ஸை நம்ம எடுத்துருப்போம்ல. ஸோ அது எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா? சொல்லப்போனால், சிம்பிளாக சொல்ல போனால், ஸ்டாக்ல பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணுவோம், ஹீப்பை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா? அரேங்கிறதும் என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் தான். அரே லிஸ்ட்டுங்கிறதும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸ்ட்ரிங்குங்கிறது என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸ்ட்ரிங்குங்கிறது என்னது, ஒரு டேட்டா டைப்ல வராது. கரெக்டா? அது என்னது, ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம கஸ்டம்ஸாக கிரியேட் பண்ணுறோம்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். கரெக்டுங்களா? எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னா அது எதில் ஸ்டோர் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே எதில் தான் ஸ்டோர் ஆகும், ஹீப்பில் தான் ஸ்டோர் ஆகும். இதுதான் என்னது, ஸ்டாக் அண்ட் ஹீப். ஓகேங்களா? இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது இப்போ மட்டும் எழுதிடலாமா, தியரியா சொன்னது, ஸோ புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது, டேட்டா ஓகேவா டைப் ஸ்டோர் ஆகும். ஸோ டேட்டா டைப்ஸ்னா என்னது, என்ன சொல்லலாம், லாங்கு, இன்ட்டு, ஃப்ளோட்டு, இது எல்லாமே என்னது, டேட்டா டைப்ஸ். ஹீப்ல எது ஸ்டோர் ஆகும், ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னது, அரேஸ், வேற என்னதுங்க, ஸ்ட்ரிங் அண்ட் கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்களா, கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுவோம்ல, கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தரலாம். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான கோடு. ஓகேவா? ஸோ இது என்னது, ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கோடு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எஸ், இப்போ பாருங்களேன், இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன், இது ஒரு மெயின் கிளாஸ். கரெக்டா? இது என்னதுங்க, மெயின் கிளாஸ். ஸோ இதுல என்னென்ன இருக்கு, நமக்கு இதுல வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. கரெக்டா? ஸோ இது மட்டும் இல்லாம என்ன இருக்கு, ஃபன்னுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. உப்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஆடுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. கரெக்டா? இப்போ மெயின் மெத்தட் தானே ஃபர்ஸ்ட் கால் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல வெறும் ஸ்டாக் மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஏன், இங்க என்ன இருக்கு, எனக்கு வெறும் டேட்டா டைப்ஸ் தான் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாக்குங்கும் போது நான் இப்படி போடுவேன். ஓகேங்களா? பாக்ஸ்ல போடுவேன். ஓகேவா? லைக் ரெஃபரன்ஸ்க்காக. ஹீப்னா ரவுண்ட்ல போடுவேன். இதுல இந்த இதுல ஜஸ்ட் கோட் எதுவுமே இல்லை. எப்படி நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு பார்த்தோம்ல, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டி, அதே மாதிரி தான் இதுவும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், நம்ம இங்க இதை ஸ்டோர் பண்றோம். கரெக்டா? எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்றேன், 10. ஓகேவா? இது என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். ஸ்டாக்ல தான் இப்படிதான், ஸ்டாக்ல தான் பேக்ரவுண்ட்ல இப்படி ஸ்டோர் ஆகும். கரெக்டா? ஸோ அடுத்தது என்ன இருக்கும், ஒய் ஈக்குவல் டு 20 ஸ்டோர் ஆகும். கரெக்டா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், ஃபன்னுங்கிற ஒரு மெத்தட் கால் பண்றேன். கரெக்டா? அப்போ ஃபன்னுங்கிற மெத்தடு கால் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபன்னுங்கிற மெத்தட் எங்கப்பா இருக்கு, இங்க இருக்கு. ஸோ ஃபன்னுங்கிற மெத்தட்ல நான் என்ன பாஸ் பண்ணியிருக்கேன்,
இது இந்த 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 எக்ஸாம்பிள் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், கரெக்டா? ஸோ 10 and 20. பட் சில பேர்த்துக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ அதனால ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ இது கால் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஃபன்னுக்குள்ள என்ன கால் ஆகாது? ஆட் கால் ஆகுது, கரெக்டா? ஸோ ஆட் கால் ஆகும். ஆட்ல என்ன இருக்கு? சேம். நமக்கு என்ன இருக்கு? இதுல கால் பண்ணதான் இருக்கு. என்னது? 10 and 20 கால் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஆட் குள்ள போகுமா? ஆட் என்ன ஆகும்? ஆட் இங்க கால் ஆகும். ஓகேவா? ஆட்குள்ள என்னப்பா இருக்கு? நம்ம இது ரெண்டையும் என்ன பிளஸ் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? 30, கரெக்டா? ஸோ 30. ஸோ அப்ப என்ன ஆகும்? இது 30 இங்க ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? இந்த மெத்தட்ல 30 ரிட்டர்ன் ஆகும். நான் என்ன பண்றேன்? சம்முங்கிற ஒரு வேரியபிள்ல, ஓகேவா, சம்முங்கிற வேரியபிள்ல நான் என்ன பண்ணிருக்கேன்? 10 ஸ்டோர் பண்ணேன், லைக் 30 ஸ்டோர் பண்றேன். என்ன அந்த ஆடுங்கிற கொடுக்குற ஃபங்க்ஷன். ஸோ அப்ப இது என்ன இருக்கும்? இங்க இருக்கும். அதோட என்ன பண்றேன்? 10 மல்டிப்ளை பண்றேன். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்? 30 என்னவா கன்வெர்ட் ஆகும்? 300 கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த 300 ரிட்டர்ன் ஆகும். இங்க பாருங்க, நான் எதுவுமே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எது லாஸ்டா வந்துச்சோ, ஃபன்னுங்கிறது ஃபர்ஸ்ட் கால் ஆச்சு, அடுத்தது என்னது? ஆட் கால் ஆச்சு. அப்ப முடியும் போது எது கால் ஆயிருக்கு? ஆக்சுவலா இது இங்க வரணும், மேல வரணும். அப்ப எது ஃபர்ஸ்ட் எனக்கு முடிஞ்சிருக்கு? இந்த ஆடுங்கிறதா முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஃபன்னுங்கிறது முடியுது, கரெக்டா? இந்த ஃபன்ல இருந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்? 300ங்கிறது ரிட்டர்ன் ஆகும். அப்ப இசட்குள்ள என்னங்க இருக்கும்? எனக்கு 300 இருக்கும். அப்ப நான் பிரிண்ட் பண்றேன்னா எனக்கு என்ன ஆகும்? 300 பிரிண்ட் ஆகும், கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? எக்ஸ்ட்ரா இசட்னு கால் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா இசட்குள்ள என்ன இருக்கு? டபிள்யூ, ஹலோன்னு இருக்கு, கரெக்டா? ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகும்? ஹலோ, ஓகேவா? மறுபடியும் என்ன ஆகும்? ஹலோ, டபிள்யூல என்ன இருக்கு? 300. ஃபர்ஸ்ட் 300 பிரிண்ட் ஆயிருக்கும், அப்புறம் ஹலோ பிரிண்ட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 300 பிரிண்ட் ஆயிருக்கும். இந்த எக்ஸாம்பிள் ஏன் சொல்றேன்னா, நல்லா பாருங்க. இப்ப நல்லா பாருங்க, ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்னது? லாஸ்டா எது இருக்கோ அதான் ஃபர்ஸ்டா கால் ஆயிருக்கும். இப்ப நல்லா பாருங்க, இதுக்குள்ள இந்த மெத்தடு கால் பண்ணுச்சு. எது? ஃபன்னுங்கிற மெத்தடு. ஓகேவா? ஃபன்னுங்கிற மெத்தடு எனக்கு எதை கால் பண்ணுச்சு? ஆடுங்கிறத கால் பண்ணுச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எது முடிஞ்சுது? ஆடு தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னது? ஃபன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் என்னது? மெயினுக்கு வந்திருக்கு. அப்ப என்னது? லாஸ்டா எது இருந்ததோ அதான் ஃபர்ஸ்ட் முடிஞ்சுது. ஓகேங்களா? இதுதான் இந்த ஸ்டாக்கு எக்ஸாம்பிள். ஸ்டாக்கு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க முதல்ல பாக்குறீங்கன்னா. ஓகேவா? ஸோ இது என்னது? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ செகண்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் இங்க நல்லா பாருங்க, எனக்கு டேட்டா டைப்ஸும் வந்திருக்கு, என்னது? ஆப்ஜெக்டும் வந்திருக்கு. அரேங்கிறது என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் தான், கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு எப்படி இங்க ஒர்க் ஆகும் பாருங்க. இப்போ எனக்கு இங்க ஒரு ஸ்டாக்கும் வரும், ஆஸ் வெல் அஸ் ஹீப்பும் வரும். நான் சொன்ன மாதிரி என்னது? ஸ்டாக்குங்கிறது பாக்ஸ் அண்ட் ஹீப்புங்கிறது சர்க்கிள். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? எக்ஸ் ஈக்குவல் டு 10. அப்போ எனக்கு என்ன ஸ்டோர் ஆகும்? எக்ஸ் ஈக்குவல் டு, நம்ம கீழே இருந்தே எழுதலாமா? ஏன்னா அப்பதான் ஈஸியாக புரியும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது? 10. ஓகேவா? இது என்ன ஆகும்? ஸ்டாக்ல ஸ்டோர் ஆயிடுச்சு, ஸ்டாக்கு அண்ட் ஹீப். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? இதுல ஸ்டோர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னது? இப்போ அரே. ஓகேவா? அரே நல்லா பாருங்க, இது எப்படி ஒர்க் ஆகும்னு இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அரேவை நான் இங்க டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட இன்ஸ்டன்ஸ், ஓகேங்களா, அதாவது அட்ரஸ் இருக்குல்ல, அதான் இங்க ஸ்டோர் ஆகும். அரேல இப்ப ஏஆர்க்குள்ள என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்னா, இப்ப நம்ம இங்க இனிஷியலைட் பண்ணிருக்கோம்ல, அதோட அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் அட்ரஸ் வந்து நான் இப்போதைக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், ஜஸ்ட் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதோட அட்ரஸ் இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். பட் அதோட இன்ஸ்டன்ஸ் எங்க ஸ்டோர் ஆகும்னா எனக்கு ஹீப்ல ஸ்டோர் ஆகும். மொத்தம் நமக்கு எத்தனை கிரியேட் ஆகணும்? 3 கிரியேட் ஆகணும். 0 0 0 0 1 2. ஓகேவா? இப்படிதான் ஸ்டோர் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஸ்டாக்ல அதோட அட்ரஸோட மெமரி இருக்குல்ல, அட்ரஸ் மெமரி இருக்குல்ல, அது ஸ்டோர் ஆகும். பட் எனக்கு இன்ஸ்டன்ஸ் எங்க ஸ்டோர் ஆகும்? ஹீப்ல தான் ஸ்டோர் ஆகும். இது நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? எக்ஸாம்பிள் இதை இங்க கொடுத்த மாதிரியே நான் என்ன பண்ணியிருக்கேன்? ADD1 வச்சுக்கிறேன். 3க்கு பதிலாக ADD1, ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் அதை எடுத்திருக்கேன். இப்போ நான் இங்க பிரிண்ட் பண்றேன்னா, ARR பிரிண்ட் பண்றேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? இதோட அட்ரஸ் தான் பிரிண்ட் ஆகும். நீங்க வேணா ஒரு அரேவை ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு போய் சிசோட்ல பிரிண்ட் பண்ணி பாருங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நமக்கு அந்த அரே பிரிண்ட் ஆகாது, அதோட அட்ரஸ் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன பிரிண்ட் ஆகும்? AD1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? அந்த அரேக்குள்ள இருக்கிற செகண்ட் இண்டெக்ஸை பிரிண்ட் பண்றேன். நல்லா பாருங்க, அப்போ அதோட இன்ஸ்டன்ஸ், அப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்குள்ள என்ன இருக்கு? எனக்கு 0 இருக்கு. சோ 0 பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அடுத்தடுத்து அப்படியே டப்பு டப்புன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம்
ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இது வந்து சேம் ஓகேவா, எனக்கு ஸ்டாக் இருக்கு, அதுக்கப்புறம் ஹீப் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 10 கரெக்டா, ஏன் ஒரு வேரியபிள். அதுக்கப்புறம் என்னது ஏஆர் ஓகேங்களா, ஏஆர்ல என்ன இருக்கு, ஒரு அட்ரஸ் பிரிண்ட் ஆகும் கரெக்டா, AD1 பார்த்தோம். இப்போ எனக்கு என்ன ஆகும், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்குமா, எனக்கு எத்தனை 3. ஸோ அது இப்போ என்ன பண்ணிக்கலாம் 0 1 2, இப்போ என்ன ஆகும் 0 0 0 ஓகேங்களா. இப்போ நம்ம எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நல்லா பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த லைன் பாருங்க AR2 ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கு, AR2 இருக்கு. இதுல நான் என்ன பண்றேன், இந்த ஏஆரை கால் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும், இந்த அட்ரஸ் தான் எனக்கு இங்கேயும் வரும். அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, ஏஆரை பொறுத்த வரைக்கும் AR2 பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே சேம் இன்ஸ்டன்ஸ் தான். அப்ப இது ரெண்டையும் எதை ரெஃபர் பண்ணுது, சேம் இன்ஸ்டன்ஸை தான் ரெஃபர் பண்றது ஓகேங்களா. இதுதான் பேக்ரவுண்ட்ல நடக்கும் ஓகேங்களா. இதை நம்ம மக்கப் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். இதுதான் ஆக்சுவல் பேக்ரவுண்ட்ல நடக்கும். ஸோ இப்போ நான் ஏஆரை பிரிண்ட் பண்ணானா எனக்கு எந்த அட்ரஸ் பிரிண்ட் ஆகும், இந்த எக்ஸாம்பிள் நான் 4K எடுத்திருக்கேன் ஓகேங்களா. பட் இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், AD1 எடுத்துக்கோம். அப்ப எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், AD1 பிரிண்ட் ஆகும். இதே நான் AR2 பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு என்னதான் வரும், AD1 தான் வரும் ஓகேவா. புரிஞ்சுதா, இதுதான் இப்ப புரியுதா. நான் ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு அதை இன்னொரு வேரியபிள்ல அந்த வேரியபிள்ல இப்போ நம்ம கிரியேட் பண்ண வேரியபிளை கால் பண்ணாலும் எனக்கு ரெண்டுமே சேம் இன்ஸ்டன்ஸை தான் குறிக்கும் ஓகேவா. ஸோ சேம் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ஓகேவா. ஸோ இது அரே, இது இன்னொரு ஹீப். ஸோ இப்போ பாருங்க நான் என்ன பண்ணிட்டேன், ஏஆர்ஆர் ஓகேவா, ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டேன் 5K அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும், அட்ரஸ் அங்கே ஸ்டோர் ஆகும், இன்ஸ்டன்ஸ் இங்கே ஸ்டோர் ஆகும் 0 1 2 0 0 0 ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், ஏஆர்ஆர் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், 5Kங்கிறது பிரிண்ட் ஆகும், அதோட அட்ரஸை பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா பாருங்க நான் என்ன பண்றேன், AR1ல ஓகேங்களா, இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் ஓகேங்களா, இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், A1ங்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் 9 செட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே 9 செட் ஆகுமா, 2ங்கிற இடத்துல நான் 2ங்கிற இண்டெக்ஸில் என்ன செட் பண்ணுறேன் 5 செட் பண்ணிட்டேன். இது ஸ்டோர் ஆயிருக்கும். இப்படி தான் இந்த இடத்துல மாறும். மாறினக்கப்புறம் நல்லா பாருங்க, இப்போ ஏஆர்ஆர் வேரியபிள் இருக்குல்ல, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது இனிஷியலைசேஷன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த அட்ரஸ் மாறும். இப்போ 5Kங்கிற இடத்துல இப்போ நான் புதுசாக பண்ணும் போது இன்னொரு மெமரி அட்ரஸ் கிரியேட் ஆகும் கரெக்டா. அப்போ எனக்கு என்ன ஆகும், புதுசாக இன்னொரு இன்ஸ்டன்ஸும் கிரியேட் ஆகும் ஓகேங்களா. 0 1 2 3 4 ஓகேவா. ஸோ இப்போ நான் போயிட்டு ஏஆரை பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன வரும், லாஸ்ட்டாக எனக்கு என்ன இருந்தது 7K. அப்போ எனக்கு என்ன வரும் 7Kன்னு வரும் ஓகேங்களா. இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும், அந்த இனிஷியலைசேஷனோட மெமரி அட்ரஸ் ஸ்டாக்குக்குள்ள இருக்கும், எனக்கு அதுதான் பிரிண்ட் ஆகும் கரெக்டா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை நான் 2 வேல்யூவை செட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், எனக்கு அந்த வேல்யூ அந்த இடத்துல 9 and 5ங்கிறது 1ம் 2ம் இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அதே வேரியபிளில் புதுசாக ஒரு இனிஷியலைசேஷன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு மெமரி அட்ரஸும் மாறும், புது இன்ஸ்டன்ஸும் ஹீப்பில் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு நான் ARR ஓகேங்களா 0ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன், சரி 1ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். ஆக்சுவலாக நம்ம இங்கே 9 கொடுத்தோம்ல, அது எனக்கு ஆகாது. எனக்கு இங்கே என்ன வரும், அவுட்புட் எனக்கு 0 தான் வரும் ஓகேங்களா. இதுதான் எனக்கு வரும். ஏன், இப்போ இருக்கிறது புது இன்ஸ்டன்ஸ் கரெக்டாக, மெமரி அட்ரஸஸ் இந்த மெமரி அட்ரஸ் தானே இருக்கு, அப்போ இதுதானே இங்கே போகும். புரிஞ்சுதா, இப்படிதான் ரன் ஆகும் ஓகேங்களா. இது எல்லாத்தையும் நீங்க கோடை வந்து லைக் போட்டு பாருங்க இன்டெல்ஜேல. ஸோ அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் டப்புன்னு போலாமா. இப்போ என்ன ஆகும், ஏஆர்ஆர் என்ன ஆகும், எனக்கு ஒரு 5K ஓகேவா. அப்போ எனக்கு என்ன ஆகும், ஒரு ஹீப் கிரியேட் ஆகும். ஹீப்ல என்ன ஆகும், கிரியேட் ஆகும் 0 1 2 0 1 சரி 0 0 0 ஓகேங்களா 0 1 2 கரெக்டா. இப்போ என்ன ஆகும், எனக்கு நான் பிரிண்ட் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகும், இப்போ நான் 9Kன்னு வச்சிருக்கேன்னு வைங்களேன், 9K அட்ரஸ் பிரிண்ட் ஆகும் கரெக்டா. பிரிண்ட் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் இந்த லைன் ஓகேங்களா, 0ங்கிற இடத்துல என்ன பண்றேன், நான் 90 கொடுக்குறேன். ஸோ இங்க 90 வரும் கரெக்டா. அதுக்கப்புறம் ஏங்கிற இடத்துல என்ன கொடுக்குறேன், லைக் சரி 1ங்கிற இடத்துல என்ன கொடுக்குறேன், நான் 50 கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு 0th இண்டெக்ஸில் 90 இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 50 இருக்கு. இது புரிஞ்சிருக்கும் கரெக்டா. இப்போ இந்த லைனும் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ ஃபன் ஏ கால் ஆகுது கரெக்டா. அப்போ என்ன ஆகும், எனக்கு
ஃபன் ஏஆர்ஆர். அப்போ இந்த அட்ரஸ் இங்கே போகும் கரெக்டாக. அப்போ இந்த மெத்தட் கால் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அதோட அட்ரஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், அதே அட்ரஸ் தான், அதுதான் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நல்லா பாருங்க, இப்போ என்ன பண்ணுறேன், மாற்றுறேன். ஸோ இங்கே மாற்றும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸில் 50 இருக்குது. இப்போ என்ன ஆகும், 5ன்னு மாறி இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போது நான் வெளியே வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன்னா எனக்கு கடைசி என்ன இருந்தது, 5 தான் இருந்தது. ஸோ 5 தான் பிரிண்ட் ஆகும் கரெக்டா. இது வந்து என்னது, ஆப்ஜெக்ட்னால ஹீப் இருந்தனால. இதுவே இந்த இடத்துல வேரியபிள் இருக்கு, நினைச்சு பாருங்க. இப்போ நல்லா பாருங்க, ஏ இருக்கு ஓகேவா, இங்க பி இருக்கு ஓகேங்களா. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏ பியை பாஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ ஏபியை வந்து நான் இங்கே 2ஆ மாற்றிருக்கேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து 10 இருக்கு, 5 இருக்கு. நீங்கள் ஏ என்னவோ பார்த்திருக்கேன், நான் 2ஆ மாற்றிருக்கேன். அப்போ இந்த மெத்தட் முடிஞ்சு போச்சு. திருப்பி இங்கே வரும்போது ஓகேங்களா, திருப்பி இங்கே வரும்போது என்ன இருந்தது, எனக்கு 10 தான் இருந்தது. அப்போ எனக்கு 10 தான் பிரிண்ட் ஆகும் தவிர 2 பிரிண்ட் ஆகாது ஓகேங்களா. எதை பொறுத்த வரைக்கும், வேரியபிள் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நல்லா பாருங்க, பேக்ரவுண்ட்ல எப்படி நடக்கும்னா, ஜஸ்ட் இதுக்கு சம்பந்தம் இல்லை, பட் நான் இருந்தாலும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன வந்தது, ஏ வந்து 10ஆ இருந்தது, பி வந்து என்னவா இருந்தது, 5ஆ இருந்தது கரெக்டா. இது வந்து ஒரு இது. அதுக்கப்புறம் ஒரு மெத்தட்ல என்ன ஆகுது, அது கால் ஆகுது கரெக்டா. இந்த மெத்தட் இங்க இருக்கு கரெக்டா. அப்ப அந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏவை வந்து 2ஆ மாத்திருக்கோம் ஓகேவா. ஆனா அது வந்து அந்த ஸ்டோரேஜுக்குள்ள தான் இருக்கும் கரெக்டா, அதுக்குள்ள முடிஞ்சிருக்கும். அப்போ அது முடிஞ்சு வெளியே வரும்போது எனக்கு என்னவா இருந்துச்சு, 10ஆ தானே இருந்தது. ஸோ 10ஆ தான் இருக்கும். இது எதை பொறுத்த வரைக்கும், ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அதாவது ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும்னா என்ன மீனிங், டேட்டா டைப்ஸை பொறுத்த வரைக்கும். பட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இப்படி தான் நடக்கும் ஓகேங்களா. இதுதான் ஸ்டாக் அண்ட் ஹீப்புக்குள்ள அந்த சேஞ்சஸ் நடக்குதுல, அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அங்க மாறுனா அது காமனா மாறும், பட் இங்க வந்து அப்படி கிடையாது. இப்போ நான் ஒரு மெத்தடுக்குள்ள நடக்கிறது எல்லாமே அந்த மெத்தடுக்குள்ள மட்டும்தான் அந்த மெமரி எடுத்துக்கும் தவிர அது அப்பவே வெளியே போயிடும். ரிட்டர்ன் வரும்போது எனக்கு என்ன கடைசியா இருந்ததோ அதுதான் ஓகேங்களா. அதுதான் என்னது, ஸ்டாக் ஓகேவா. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளா சொல்ல போனா இந்த ஹீப்பை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ஸ்குள்ள சேஞ்சஸ் எல்லாம் மெயின்டைன் ஆகும். பட் அங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான், இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள அஃபெக்ட் ஆகாது. எது வரைக்கும்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற வரைக்கும். இதே ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது, வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா. ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது என்னன்னா ஒரு 2Dக்கான எக்ஸாம்பிள் ஓகேவா. இது என்னது, ஒரு 2Dக்கான எக்ஸாம்பிள், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் சொல்லிடுறேன். ஸோ ஒரு 2Dயில் எப்படி இருக்கும், 2D மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போதைக்கு. எஸ், இங்கேயா மவுஸ் வேலையை காட்டுது, ஒரே நிமிஷங்க. எஸ், ஸோ இது பாருங்களே எப்படி ஸ்டோர் ஆகும்னு. இது ஹீப் பெருசாக போட்டுக்கலாம் ஓகேவா. இது எப்படி ஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டு y = 7.84f, அதாவது ஃப்ளோட் கரெக்டா. இப்போ எனக்கு என்ன ஆகும், இப்போ 2D எப்படி பிரிண்ட் ஆகும், அரே கரெக்டா. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் மேட்ரிக்ஸ் = ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும், எக்ஸாம்பிள் 9K ஓகேவா. அதோட இன்ஸ்டன்ஸ் எங்கே கிரியேட் ஆகும், ஹீப்ல கிரியேட் ஆகும். இப்போ என்ன ஆகும், இது 2K, இது 2K, இது 2K. ஏன் நல்லா பாருங்க, இது எல்லாமே இன்னொரு ஓகேவா. அதாவது நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், 3/4 கரெக்டா. அப்ப என்னது, 3 ரோ 4 காலம் கரெக்டா. அப்ப என்ன ஆகும், 1 2 3 4 காலம் கரெக்டா. இதோட இன்ஸ்டன்ஸ் இங்க கரெக்டா. இங்க 2 இருக்கா, இங்க 3 போட்டுக்கலாம், இங்க 4 போட்டுக்கலாம். 1 2 3 4 கரெக்டா. ஸோ இது என்ன ஆகும், இங்க 1 2 3 4 ஓகேவா. இப்படி தான் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நம்ம கால் பண்ணி பார்க்கலாமா. இப்போ என்ன ஆகும், மேட்டை பிரிண்ட் பண்ண எனக்கு என்ன ஆகும், 9Kங்கிறது பிரிண்ட் ஆகும் கரெக்டா. அதான் 9K போட்டிருக்கேன். அப்புறம் மேட் 1 = என்னது, இப்போ மேட் 1ன்னா என்னது, எனக்கு இது 0, இது 1. நான் என்ன பண்ணேன், 2 3 4 போட்டேன் கரெக்டா. இது எனக்கு என்ன இருக்கு, 3K பிரிண்ட் ஆகும். இது என்ன பண்ணியிருக்கேன், இப்போ மேட் 1ல மேட் 1னா இது கரெக்டா. இதுல இருக்கிற தேர்ட் 0 1, அதாவது 0 1 2 3, இதுக்குள்ள எல்லாம் என்னங்க இருக்கும், எதுவுமே பண்ணலைன்னா 0 இருக்கும். அப்ப எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், 0 பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுதா. எப்போ வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும், எப்போ அட்ரஸ் பிரிண்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு புரியணும் ஓகேவா. ஸோ இப்போ நான் பண்ணதை கூட இன்னொரு தடவை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். எஸ், அவ்வளோதான் எக்ஸாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன்னா. கடைசி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, இதை பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ கடைசி எக்ஸாம்பிள், எஸ், லாஸ்ட் எக்ஸாம்பிள்
5 equal to 10 and 100. Yes. ஓகே, இப்போ பாருங்களே சேம் ஹீப் இது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுதான் இந்த லைன் ரன் ஆகுமா, ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகும். கரெக்டாக அட்ரஸ் வந்து 9Kன்னு வச்சுக்கிறேன்னு வைங்களே, இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுமா. நான் என்ன பண்ணியிருக்கேன், 10 20 30 0 1 2. கரெக்டாக இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஃபன்னுங்கிற மெத்தட் கால் பண்ணுறேன். அப்போ ஃபன்னுங்கிற மெத்தட் கால் ஆகுமா. ஓகே, ஃபன்னுக்குள்ள என்ன இருக்குப்பா, இப்போ என்ன ஆகுது, புது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. கரெக்டா, அதுக்குள்ள என்ன ஆகுது, புது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போ என்ன ஆகும், எனக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் இங்கே கிரியேட் ஆகும். கரெக்டா, அது என்னது 100 0. ஓகேவா? ஸோ அந்த இன்ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது, ஏ ஈக்குவல் டு எக்ஸாம்பிள் நான் 1Kன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ 1K இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஏ ஈக்குவல் டு 100 செட் பண்ணனால எனக்கு 100 செட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த மெத்தட் முடியுது. ஓகேவா? இந்த மெத்தட் முடியுது. நல்லா பாருங்க, நான் முன்னாடி சொன்ன அந்த வேரியபிள் எக்ஸாம்பிள் தான். கரெக்டா? இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இதோட இந்த ஸ்டாக்குக்குள்ள இதோட முடிஞ்சு போச்சு. அப்போ நான் ரிட்டர்ன் வரும்போது, ஓகேவா, எனக்கு என்ன இருக்கு, 9K தான் இருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன இருக்கு, 9K தான் இருக்கு. ஏன், அந்த மெத்தட் தான் முடிஞ்சு போச்சுல. இப்போ எனக்கு ரிட்டர்ன் என்ன இருக்கு, 9K இருக்கு. 9K இருக்கு. இப்போ என்ன பண்றேன், ஏ. ஓகேவா? ஏ என்னது 9K ரெஃபர் பண்ணுது, அதுல 0. அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், 10 தான் பிரிண்ட் ஆகும். 100 பிரிண்ட் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் இதை கால் பண்ணியிருக்கேன், அப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அப்புறம் என்ன பண்ணிருக்கிறேன், இன்னொரு மெத்தட் கால் பண்றேன். அதுல என்ன பண்றேன், அதே வேரியபிள்ல நான் மாத்துறேன், புது இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றேன். கிரியேட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், அதை வந்து 100ல செட் பண்றேன், 0th இண்டெக்ஸ், அதுவும் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் எனக்கு ஆகும், அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போயிடும். அப்போ ரிட்டர்ன் வந்திருக்கும். நான் ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. ரிட்டர்னுங்கிற கீவேர்டு போட்டிருந்தா பரவாயில்ல, பட் நாங்கள் போடவே கிடையாது. ஸோ அப்போ எனக்கு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்லா ஸ்டாக்கை பாருங்க, எனக்கு கடைசியா என்ன இருக்கு, இங்க 9Kவை தான், இந்த அட்ரஸை தான் அது ரெஃபர் பண்ணுறது. அப்போ அது எங்கே போகும், இந்த 9Kங்கும் போது எனக்கு எதை தான் அந்த இன்ஸ்டன்ஸை ரெஃபர் பண்ணும், மேலே ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண அரேவை தான் அது கால் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெமரி மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸ்டாக் அண்ட் ஹீப். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப்ஸ், ஹீப்பை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட்ஸ். இதில் நம்ம ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் அது நமக்கு என்ன ஆகும், இதாகும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஞாபகம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ட்ரிக் சொல்கிறேன். பட் நீங்கள் டவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸை போட்டு டயக்ராம் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, அதை கிளியர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கும், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. See you guys in another great video. Keep coding guys. Bye bye.